ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலை வச்சு ஒரு மில்க் ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்கும் இல்லையா, திக்கான பால், அதுதான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் க்ரீம் மில்க் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பாலே கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பால் இப்போது நல்லா கொதிக்கணும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணுன்னா நீங்கள் அடுப்பை விட்டு நகரக்கூடாது. ஏன்னா இல்லைன்னா பால் பொங்கிடும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரெண்டுமே பண்ணாலும் நமக்கு வேலை தான். அடுப்பு பக்கத்துலேயே இருந்து இந்த ஸ்வீட்டை பண்ணுங்கள். இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்வீட் பண்ணும்போது நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கணும், லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். அதனால் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு இந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் திரியாக வரும். நீங்கள் வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 எலுமிச்சைப்பழம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறீங்கன்னா 1 எலுமிச்சைப்பழம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரியாக வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேக்கரிக்கு போனால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வாங்காமல் வர மாட்டோம். அதுவும் இல்லாமல் எப்படியாவது ஒரு நாள் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணிடுவோம்னு நினைப்போம். அதுதான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது எப்பயும் ஒரு 1/2 லிட்டர் பாலில் கம்மியாகவே செஞ்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்து செய்யுங்க. இந்த ஸ்வீட் செய்யணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 நிமிஷத்துலலாம் முடியாது. எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் சில்வர் கரண்டிலேருந்து மரக்கரண்டிக்கு மாறிட்டேன். ஏன்னா நான்ஸ்டிக் பாத்திரன்றதுனால கீறல் விழும். அதனால் நான் இப்போ மரக்கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 75 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வருது. நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எலுமிச்சைப்பழம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த வாசனை வராது. அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நீங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் நெய்லாம் இப்போ சேர்த்துக்கலைங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம உடனே ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட பட்டர் ஷீட்டில் போட்டுக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம மாற்றிடலாம். இல்லைன்னா பாத்திரத்துலேயே நல்லா ஒட்டிக்கும். நம்ம பிளேட்டில் மாற்றினா தான் சீக்கிரம் மாற்றினா தான் செட் ஆகும். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். உடனேலாம் இது பீஸ் போட முடியாது. நீங்கள் பீஸ் போடுற மாதிரின்னா கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே மில்க் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.